என்ன நீ இன்னுமா ரெடி ஆகல? அம்மா என்ன பார்த்துட்டு வர சொன்னாங்க. நீ ரெடி ஆயிட்டியா என்னன்னு? ஏன் இவ்ளோ நேரம் ரெடி ஆகாம இருக்க? ஆக முடியாதுன்னு போய் சொல்லு போ. ஏன் என்னாச்சு? ஒண்ணு இல்ல, போறியா அங்க இருந்து? சும்மா கடுப்ப கிளப்பிக்கிட்டு. மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்களா? நீ சீக்கிரம் ரெடி ஆவியா? என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாத குட்டி, ஒழுங்கா போயிடு. எதுக்கு தான் தேவையில்லாம கோவப்படுறியோ தெரியல. நான் போய் பூமாரி அக்கா கிட்ட கேட்டு வரேன். பூமாரி அக்கா, கடுப்ப கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப யாரு கேட்டாங்களா இந்த கல்யாணத்தை? சும்மா ஏன் தான் என்ன போட்டு இப்படி டார்ச்சர் பண்றாங்களோ தெரியல. நான் அன்னைக்கு சொல்லி தானே இருக்கேன், இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்றதுல எந்த இஷ்டமும் இல்லைன்ட்டு. அதை கேட்காம கொஞ்சம் கூட என் மனசு புரிஞ்சுக்காம இப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நான் ஏன் ரெடி ஆகணும்? அப்படி எவனாச்சும் வரட்டும், இன்னைக்கு கல்லடி பட்டு தான் இங்க இருந்து போவான். பூமாரி அக்கா இப்ப வருவாங்களா உன்னை ரெடி பண்றதுக்கு? ஏட்டி, கண்ணு முன்னாடி நிக்காதன்னு உன்ன சொல்லி தானே இருக்கேன். போக போறியா இல்லையா இங்க இருந்து? ஆஹா, நான் போக மாட்டேன். பூமாரி அக்கா உன்னை எப்படி ரெடி பண்ணி விடுறேன்னு நான் இங்க இருந்து பார்க்க போறேன். ஒருத்தி என்ன மலர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? வீடு எந்த நிலைமையில இருக்குன்னு உனக்கு தெரியலையா? அம்மா ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா அது கண்டிப்பா உனக்கு நல்லதுதான் இருக்கும். எனக்கு எந்த நல்லதும் தேவையில்லை. ஏன் இப்படி லூசு தரமா பேசிக்கிட்டு இருக்க? அப்புறம் கல்யாணம் ஆகாம இப்படியே இருக்க போறியா? உனக்கு கல்யாணம் ஆச்சு, நீ என்ன பண்ணியா? எனக்கு கல்யாணம் ஆன கதையெல்லாம் விடு. இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதான். முடியாது. ஏன் எதுக்கு முடியாது? என்ன ரீசன்? எதுக்கு முடியாதுன்னு எனக்கு சொல்லு. இப்போ முடியாதுன்னா முடியாதுதான், எனக்கு விருப்பம் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் நானே சொல்றேன். ஏன் மலர், இது உனக்கே கொஞ்சம் கூட ஓவரா தெரியல? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, தயவு செஞ்சு ரெடி ஆகு. அம்மா கிட்ட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்டா படட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு கல்யாணம் வேணான்ட்டு அம்மா கிட்ட நான் அப்போ இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். தேவையில்லாம இந்த ஏற்பாடுலாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஃபோன் பண்ணி அவங்கள வர வேணான்னு சொல்லு பூமாரி. எனக்கு பிடிக்கலாம், என்னை விட்டுரு. தேவையில்லாம கம்பல் பண்ணாதீங்க. ஏன் மலர் இப்படி இருக்க? உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ட்டு அம்மாவோட ஆசை. அதை ஏன் நீ நிறைவேற்ற கூடாதுன்னு நினைக்கிற? இப்படிதான் உன்னையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? வீட்டுக்கு வந்ததுதான் மிச்சம். கல்யாணமே எனக்கு வேணாம், சரியா? தயவு செஞ்சு நான் ஆளை விடுங்க. ஏன் மலர், என் வாழ்க்கை மாதிரியே உன் வாழ்க்கை ஆகும்ட்டு என்ன ஏதாவது நீ பார்த்து வச்சிருக்கியா? நீ நல்லா படிச்சிருக்க, உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. உன் வாழ்க்கை கண்டிப்பா நல்லா தான் அமையும். வர்ற மாப்பிள்ளையும் நல்லா படிச்சிருக்காராம், கண்டிப்பா உனக்கு ஏத்த மாதிரி இருப்பாரு. எந்த படிப்பு படிச்சிருந்தாலும் எனக்கு வேணாம். எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, அவ்வளோதான். அம்மா கிட்ட நீ சொல்லுவியோ யார் சொல்லுவாங்களோ எனக்கு தெரியாது. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து இப்போ இன்னைக்கு வரக்கூடாது, அவ்வளோதான். சரி, நீ எனக்கு சொல்லு, எப்போ கல்யாணம் வச்சுக்கிடலாம்? இன்னும் ஒரு 1 இயர் உனக்கு போதுமா? 1 இயர்ல கல்யாணம் வச்சுக்கிடலாமா? நம்ம வேணா மாப்பிள்ளை வீட்டுல பேசி பார்க்கலாம். இப்போ வேணா பூ மட்டும் வைக்க சொல்லுவோம், அப்புறமா கல்யாணம் வச்சுக்கிடலாமா? அப்போ உனக்கு ஓகேயா? எனக்கு எதுவுமே ஓகே இல்லை, தயவு செஞ்சு போக சொல்றியா? சும்மா கடுப்பை கிளப்பிக்கிட்டு. ஏய், என்ன எதுனாலும் வேணான்னு சொன்னா அப்ப என்னதான் நீ செய்யணும்ட்டு இருக்க? கல்யாணமே வேண்டான்னு சொல்றியா? லூசா நீ? எனக்கு தான் படிக்கல, அதனால வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. உன் வாழ்க்கை என்ன அப்படியே ஆகும்? எனக்கு வாழ்க்கையை பத்திலாம் ஒன்றும் கவலை இல்லை. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், தயவு செஞ்சு ஆளை விடுங்க. மலரக்கா, நீ ஏன் இப்படி சொல்ற? நீ கல்யாணம் பண்ணிக்கோயா? எனக்கு புது ட்ரெஸ் கிடைக்கும்ல? புது ட்ரெஸ் தானே வேணும், நாளைக்கு கடையில் போய் எடுத்துறேன். அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அப்படி சொல்றியோ நீ? ஆனா போட்டோலாம் எடுக்க முடியாதுல்ல? கல்யாணம் ஆனா தானே போட்டோலாம் எடுக்க முடியும். அப்போ நீ வேணா போய் கல்யாணம் பண்ணிக்கறியா? நான் இதுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேனா? சும்மா இரு மலர், தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்காத. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, தயவு செஞ்சு ரெடி ஆகு. முடியாதுன்னா முடியாதுதான். அப்புறம் உன் இஷ்டம், எனக்கு தெரியாது. அம்மா வந்து கேட்டாங்கன்னா நீனே பதில் சொல்லிக்கோ. சொல்லிக்கறேன், தயவு செஞ்சு போ. ஆனா ஒண்ணுப்பா, நீ இவ்ளோ பிடிவாதம்லாம் பிடிக்க கூடாது. இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் கூட கிடையாது. உனக்கு வயசு என்ன ஆகுது? இப்ப கல்யாணம் பண்ணாம வேற எப்ப கல்யாணம் பண்ண போற? அம்மாவோட இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏற்கனவே ஒருத்தி இப்படி செஞ்சுட்டு போயிட்டா, அதனாலே ஒரு மாப்பிள்ளையும் வர மாட்டேங்கிட்டு அம்மா ரொம்ப புலம்பிட்டு இருந்தாங்க. இவரு நல்லா படிச்சது, நல்ல வேலையில இருக்காராம். உனக்கு ஏத்த மாப்பிள்ளன்ட்டு அம்மா அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னன்னு பார்த்தா வேண்டான்ட்டு தட்டி கழிக்கிற. ஏன் இப்படி இருக்க? கொஞ்சமா யோசிச்சு பாரு. படிச்ச பொண்ணு தானே நீ. அப்படியா? சரி. இப்படி எல்லாம் பேசினா யாருமே உங்ககிட்ட பேசவே முடியாதுப்பா. ஓஹோ, சரி. கஷ்டம். அப்படியா? ஓகே ஓகே. என்ன என்ன மாதிரியே பில்டப் பண்ணிட்டு இருக்க? நான் தான் அம்மா கிட்ட இப்படி பேசுவேன். அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா, எனக்கு பிடிக்காத விஷயத்த சொன்னாங்கன்னா நான் இப்படிதான் ஓகே ஓகே அப்படி பேசுவேன். அதுக்கு நல்லா அடி விழுமே. உன்னை யாரும் அடிக்க மாட்டாங்கங்கிற திமிர்ல இப்படி பேசுறியோ? குட்டி சும்மாரு, அவகிட்ட எந்த பேச்சு வச்சுக்கிடாத. அவ மட்டும் இப்ப ரெடி ஆகல, நம்ம யாரும் அவகிட்ட பேசக்கூடாது. பேசாதீங்க, நீங்க பேசலாம். என்ன இந்த உலகம் என்ன அப்படியே நின்னா போயிட போகுது? சும்மா வந்துட்டாங்க. மலரு, இது என்ன ஆச்சு? இன்னும் ரெடி ஆகல?
என்னம்மா பூமாரி, என்னாச்சு? இவ ரெடியாகாம இப்படி உட்கார்ந்துருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்களே. கடைசி நேரத்துல ரெடியாகணும்னு பார்த்துட்டு இருக்காளோ? அம்மா நீங்க வேற, அவகிட்ட கேட்டு தானே எல்லாம் ஏற்பாடு பண்ணணும். இப்ப அவ ரெடி ஆக மாட்டாளாம். எடுத்துட்டு வந்ததெல்லாம் தூர தான் போடணும். இடி என்ன உனக்கு என்ன உடம்பு ஃபுல்லா கொழுப்பாயிடுச்சோ? எதுக்குடி ரெடி ஆக மாட்டீங்க? எனக்கு கல்யாணம் வேணான்ட்டு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கு மீறியும் கல்யாணம் பண்ணிக்கோ டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு மாப்பிள்ளைய வீடு வேற வர வச்சுட்டீங்க. என்னாலெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லிடுங்க. ஏடி இப்போதைக்கு வேண்டானா வேற எப்ப வேண்டி கல்யாணம்? வயசான பிறவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்றதுல இஷ்டம் இல்லை. அதானே பார்த்தேன், நினைச்சனே இன்னைக்கு ஒரு நாள் காலையில இருந்து சிரிச்சிட்டு இருக்கேன்ட்டு பார்த்தேன். அதான் வச்சுட்டா அழுவ. நான் யாரையும் அழலாம் வைக்கல. எனக்கு கல்யாணம் வேணாம், அவ்வளோதான். ஏம்டி எதுக்குடி வேணாம்? அதை சொல்லுடி. மாப்பிள்ளை நல்லா படிச்சு நல்ல உத்தியோகத்துல இருக்காரு. இதை விட உனக்கு வேற எங்கடி போய் மாப்பிள்ளை தேடுறது? சொல்லு, எதுக்குடி வேணான்னு சொல்ற? எனக்கு வேணாம், அவ்வளோதான். எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்றதுல இஷ்டம் இல்லை. ஏண்டி உன் தங்கச்சி பண்ண மாதிரி எவனையாச்சும் லவ் ஏதாவது பண்றியாடி? பண்ணி தொலைச்சா சொல்லி தொலை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் வேற எதுக்குடி? ஏய் பூமாரி, இவ என்ன சொல்றா? இவ என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கா? இப்படியே இந்த வீட்டுல நடந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, என்னமே பண்ணுங்கன்ட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போயிருவேன். அம்மா அவ முதல்ல இருந்து அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கா. நீங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வேற இன்னைக்கு வர சொல்லிட்டீங்க. ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறம் வர சொல்லி இருக்கலாம்ல. ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ தெரியல. நான் தான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? அம்மா போங்கடி, எங்கேயாச்சும் போங்க. என் பேச்ச ஒருத்தியாவது கேட்கறது கிடையாது. நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? நான் எங்கேயாச்சும் போய் தொலைக்கிறேன். இவ மட்டும் இன்னைக்கு ரெடி ஆகலன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இனிமே நான் அந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். எங்கேயாச்சும் போயிடுவேன். அம்மா தேவையில்லாம இப்படி பேசாதீங்க, எனக்கு கோவம் வரும். ஆமாடி, உனக்கு மட்டும்தானே கோவம் வரும், வேற யாருக்கும் வராத. நானும் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்ட்டு 4 மாசமா மாப்பிள்ளை தடி. இப்பதான் ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு. அதுக்கு உனக்கு கொடுத்து வைக்கலடி. ஏமா இப்படி பண்றீங்க? என் நிலைமை ஏன் இப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கீங்க? எனக்கு தான் கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்ட்டு நான் தான் சொல்றேன்ல, அப்புறம் என்னவா? ஆமாடி, கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு ஒருத்தி சொல்லு. ஒருத்தி லவ் பண்ணி வீட்டை விட்டே போயிட்டா. ஒருத்தி வாழா வெட்டியா வந்து வீட்டுல நிக்கிறா. என்னத்தையும் செய்யுங்க, எனக்கு என்ன வந்துச்சான்? பாவம் அம்மா, ஏன் மலர் இப்படி கஷ்டப்படுத்துற? ஏன் பூமாரி, நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க, இப்படி பேசுற? நான் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா என்ன கட்டாயப்படுத்துறது தப்பு இல்லையா? அதை ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற. நான் வேண்டான்னு சொன்னதுக்கு மட்டும் இப்படி சொல்ற. நீ உன் வாழ்க்கையும் பார்க்கணும் தானே? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு வயசு எத்தனை ஆகுது? இத்தனை வயசுக்கு மேல நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? என் வாழ்க்கை இப்படி ஆயாச்சு, அதை தூர விடு. இனி அதை மாத்த முடியாது, அது அப்படிதான். நீ அதுக்காக கல்யாணம் வேணான்ட்டு இருப்பியா? நீ எவ்வளவு நாளைக்கு வீட்டுல இருந்தா அம்மாக்கும் கஷ்டமா இருக்கும்ல. ஒருத்தி என்ன பண்றானே தெரியல. நீயாச்சும் போன இடத்துல நல்லா இருக்கணும்ட்டு தானே அம்மா அந்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கே நீ சரின்னு சொல்லக்கூடாது. சரி பண்ணி தொலைக்கிறேன், ரெடியாகி தொலைக்கிறேன். அம்மா விடுங்க, அவதான் ரெடியாரன்னு சொல்லிட்டாள்ல, கல்யாணம்லாம் பண்ணிப்பா. நீங்க எதுவும் நினைக்காதீங்க. இல்லம்மா வேணாம், எனக்கு பிள்ளைங்க அமைஞ்சதுதான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒன்னாச்சு என் பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ ரெடி ஆயிடுவா. நீங்க வருத்தப்படாதீங்க. வாங்க நம்ம போய் முன்னாடி ஏற்பாடெல்லாம் பண்ணுவோம். ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியலப்பா.